புத்திநாதா ஆதிசக்தி பெற்ற பாலா கலைவளம் ஊட்டி கருணையும் காட்டி இசைந்து அசைந்து விரைந்து வரமரு சித்தி புத்திநாதா ஆதிசக்தி பெற்ற பாலா. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மட்டக்களப்பு தேற்றாத்தீவு அருள்மிகு கொம்புச்சந்தி பிள்ளையார் பேராலய பிரமோற்சவ பெருவிழா 2017. மெய்யடியார்களே, ஈழமணி திருநாட்டில் தேனும் கதலியும் சுரக்கும் மட்டுமாநகரின் தென்பால் அமைந்துள்ள சைவமும் தமிழும் கல்வியுடன் ஆயகலைகளும் கற்றோரும் வயலும் சுனையும் குலைந்து விளையாடும் வனப்புரு பழம்பதியாம் தேற்றாத்தீவினிலே கீர்த்திபெரு மூர்த்தியாகி பல்லாண்டு காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளியிருந்து பக்த அடியார்களுக்கு அருள் பாலித்து அருளாசி செய்து வரும் கொம்புச்சந்தி பிள்ளையார் பேராலய பிரமோற்சவம் நிகழும் மங்களகரமான ஏவிளம்பி வருடம் சித்திரை திங்கள் 18ஆம் நாள் 1/5/2017 திங்கட்கிழமை சஷ்டி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் துவாஜரோகணமாகி சித்திரா பௌர்ணமி தினமான சித்திரை 27ஆம் நாள் 10/5/2017 புதன்கிழமை தீர்த்தோற்சவம் வரை பிரமோற்சவம் நடைபெறுவதனால் அடியார்கள் வந்து தரிசித்து பெருவாழ்வை பெற்றுவீர்களாக. உற்சவகால நிகழ்வுகள் 30/4/2017 ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு, புண்ணியாக வாசனம், அனுஞை, கிராமசாந்தி, பிரவேச பலி, வாஸ்து சாந்தி, மிருக சங்கீரணம், அங்குராப்பணம் முதலியன. 1/5/2017 திங்கட்கிழமை பகல் 11:30 திருக்கோடியேற்றம், மாலை அபிஷேக யாகாரம்பம், மூலமூர்த்தி அலங்கார பூஜை, தம்ப பூஜை, வசந்த மண்டப அலங்கார பூஜை, சுவாமி உள் வெளி வீதியுலா வருதல். 2/5/2017 செவ்வாய்க்கிழமை முதல் 9/5/2017 செவ்வாய்க்கிழமை வரை பகல் 11 மணிக்கு சுவாமி உள்வீதியுலா வருதல், மாலை 5 மணி தொடக்கம் ஸ்நான அபிஷேகம், மூலமூர்த்தி அலங்கார பூஜை, யாக பூஜை, தம்பு பூஜை, வசந்த மண்டப அலங்கார பூஜை, சுவாமி உள்வீதியுலா வருதல், வெளி வீதியுலா வருதல் என்பன நடைபெறும். 10/5/2017 புதன்கிழமை காலை 10 மணிக்கு தீர்த்த உற்சவமும் அதனைத் தொடர்ந்து திருப்பொன்னூஞ்சல் இடம்பெறும். மாலை கொடியிறக்கம் நடைபெறும். திருவிழா காலங்களில் தினமும் கலை நிகழ்வுகள், அன்னதானம் நடைபெறும். அனைவரும் வருக, ஐங்கரன் அருள் பெறுக. இவ்வண்ணம் ஆலய பரிவார சபையினர் அருள்மிகு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயம் தேற்றாத்தீவு. நம்பினோர்குனின் பாதம் தன்னை காண நன்மை செய்யும் பிள்ளையாரே, நம்பினோர்குனின் பாதம் தன்னை காண நன்மை செய்யும் பிள்ளையாரே, நம்மை வாழ வைக்கும் வாரணனே, நம்பினோர்குனின் பாதம் தன்னை காண